சிவா மாப்பிள்ள உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. ஹலோ சார், நான் டாக்டர் சிவா பேசுறேன். எஸ்பி சார், எங்க வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. அவனுங்க ஒரேடியா வெட்டி சாச்சிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். கதவை திறங்க. சித்தப்பா, சித்தப்பா. தேங்க்யூ சார். பேசிட்டீங்களா? வாங்க. பெரியமா, நான் எஸ்பி கிட்ட பேசிட்டேன். அவர் உடனே போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. டே மாறா, ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடுங்க. இல்லைன்னா போலீஸ் வந்து உங்க எல்லாரும் அள்ளி போட்டுட்டு போயிடும். இன்னைக்கு வந்து போலீஸ் எங்களை பிடிச்சிட்டு போயிடும். நாளைக்கு வருமா? இல்ல நாளானைக்கு வருமா? நாங்க வருஷம் முழுக்க உன் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவோம். என்ன பண்ணுவேன்? ஏமா அன்னபூர்ணி, இல்ல உன்னோட மகன் ஆறுமுகத்தால தான் என் மச்சான் கையை இழந்து நிக்கிறான். உன் மகன் பண்ண தப்புக்கு நீ தானே பிராயச்சித்தம் பண்ணணும். அதனால உன் பொண்ண என் மச்சானுக்கு கட்டி வை. தாம்பூலம் மாத்திப்போம். என்னது? ஏன் பொண்ணு இந்த அயோக்கிய பயலுக்கு கட்டி வைக்க சொல்றியா? உன்ன என் மச்சானுக்கு நீ மாமியாராக போற. அந்த மரியாதைக்காக தான் பொறுமையா இருக்கேன். இல்ல நாளைக்கே என் மச்சான் உன் மருமகன் ஆயிட்டா நம்மலாம் சொந்தக்காரங்க தானே. டேய், இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா ஆறுமுகம் இல்லடா, நானே அருவாள் எடுத்துட்டு வந்து உங்களை வெட்டிடுவேன். மரியாதையா போங்கடா இங்க இருந்து. இப்போ தாம்பூலம் மாத்தி எங்களோட நிச்சயம் பண்ண போறீங்களா, இல்ல காயத்ரி தூக்கிட்டு போய் என் மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவா? ஏய் ஏய், என்னடா ரெபடிகளை கூட்டி வந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கு மரியாதையை ஓடி போயிருங்க. இல்ல அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். 10 பேரை கூட்டி வந்தா நீ பெரிய ரெபடியாடா? நான் நினைச்சா 100 பேரை கொண்டாந்து இறக்குவேன். உங்களை அடிச்சு ஓட ஓட விரட்டுவேன். எல்லாரும் வெளில போங்கடா.